இன்னும் போயிட்டே இருக்கிறோம். இன்னும் மேற்கே வரலையா? மேற்கு வரலையாவா? மேற்கு பக்கம் தான் சார் போறோம். அப்படித்தானே? ஓகே சார், ஓகே சார். என்ன ஓகே சார்? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இந்த ராத்திரியில எங்கேயா போய் தேடுறது? அடடே, என்னாச்சு? வண்டி பிரேக் டவுனா? அப்படித்தான் நினைக்கிறேன். இருங்க பாக்குறேன். ஐயோ அண்ணே, காளி ஆளுங்க நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. பின்னால இருந்த நம்ம துப்பாக்கி எல்லாம் கூட எங்கேயோ விழுந்துருச்சுடே. இப்ப என்னடே பண்றது? எல்லாரும் வண்டிக்குள்ள பத்திரமா இருங்க. இந்த வாரேன். டேய், எங்கடா இறங்குற? சுத்தி இத்தனை பேர் இருக்காங்கடா. 10 வருஷமா நான் ஜெயில இருந்தேன் சார் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. சார், காளி சார், காளி சாரா. பிரகாஷ் சார், எங்களை போலீஸ் விரட்டிட்டு இருக்காங்க. உங்க ஆளுகளை ஒரு 1/2 மணி நேரத்துல இங்க அனுப்ப முடியுமா? ஆனா 1 மணி நேரம் ஆகும். எனது 1 மணி நேரமா? 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்க சார். உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஒரு 45 நிமிஷம். 1 மணி நேரத்துல அனுப்புறேன். சரி சரி, அனுப்புங்க. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். நல்லா கேட்டுக்கங்க. காட்டோட மேற்கு பக்கம் உங்க ஆளுகளோட வந்து சேர்ந்துருங்க. ஹலோ டில்லே, காதுல ப்ளூடூத் ஆன்லைன்லயே வச்சுக்கோ. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. பிரகாஷ் ஆட்கள் அனுப்ப இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் நீ கிழக்கு பக்கம் பாட்டு கேட்கிற பக்கம் கூட்டிட்டு போ. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க கன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மேற்கு பக்கம் கூட்டிட்டு வா. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எங்க போனாங்கன்னே தெரியலையே சார். பாட்டு பாடுற இடத்த நெருங்கிட்டோம். எங்களுக்கும் கேக்குது. கேப்டன், இப்ப என்ன பண்றது? இல்லை, நம்ம எல்லாம் ரெடியா இருக்கிறோம். மேற்கு பக்கத்துல இருக்கிற ஆலமரத்து பக்கத்துல வந்து வண்டியை நிறுத்திட்டு நீ மட்டும் இறங்கி வந்துரு. டிகே? ஓகே சார், ஓகே சார். என்ன ஓகே சார்? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? சோல்ஜர் கில்லாடி பில்ல நடி, எனக்கு இணையாகத்தான் கில்லாடி இல்லையடி. கேப்டன், நீங்க எங்க இறங்குறீங்க? சுத்த இத்தனை பேர் இருக்காங்க. 20 வருஷமா நான் ஸ்டேஷன்ல சும்மா உட்கார்ந்து இருந்தேன் தானே தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல.